இல்லை, இப்போ அண்ணாமலையினுடைய கட்சி கான்செப்டுங்கிறது பாஜக கான்செப்ட்லேருந்து விலகாது. பாஜகவினுடைய அடிப்படையான திராவிட எதிர்ப்புங்கிற மைண்ட் செட் ஓட்டு பெரிய லெவலில் விஜய்க்கு போயிருக்கு. ஏன்னா பாஜக மீது அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அப்போ அந்த திராவிட எதிர்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு முஸ்லீம் வெறுப்பு இந்துத்துவா பேசுகிற ஒரு கட்சியை விட முஸ்லீம் வெறுப்பு மைனாரிட்டி வெறுப்பு பேசாமல் ஒரு திராவிட எதிர்ப்பு கூட்டத்தை வந்து நடிகர் விஜய் அழகாக எடுத்துட்டார். பாஜக போய் எதுக்கு எடுத்தாலும் மதம், இதை இந்த சடங்கு செய்யுங்க, முஸ்லீமை வரட்டணும், இது இந்துக்களுக்கு நாடு, இதை வந்து இப்போ திராவிட எதிர்ப்பு பேசுறதுலேயே பலர் விரும்புறதில்ல. இப்போ அதைத்தான் விஜய் வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. இப்போ அண்ணாமலை நான் பிஜேபியாக நின்று அப்படி ஒரு கான்செப்டை காமித்து அப்படி ஒரு வாக்குகளை பெறலாம் அப்படின்னு, அது பாஜகவுடைய திட்டமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணாமலை வர்றதுனால பாஜக கட்சியிலிருந்து யாரும் அண்ணாமலைகிட்ட போக மாட்டாங்க. இல்லை, ஏன் தமிழ்நாட்டில் யார் புதிய ஒரு முயற்சி மேற்கொண்டாலும் அது பாஜகவோட இணைத்து ஒரு பி டீமாகவே பார்க்கப்படுது. இப்போ ரஜினி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி பேசியிருக்கிறோம், நம்மளே ஆர்கே நீங்கள் எல்லாரும் பேசியிருக்கோம், அவர் ஒரு பி டீமாக தான் உள்ளே வர்றாரு அப்படின்னு. அவர் வரல. கமலஹாசன் வரும்போது அதே மாதிரி பார்வை முன்வைக்கப்பட்டது. விஜய்க்கும் அதே மாதிரி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அண்ணாமலை வந்தாலும் அவர் ஒரு ப்ராக்சியாக இருப்பார், இல்லை ஒரு பி டீமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் யார் வந்து ஒரு புதிய கட்சி இல்லை ஒரு புதிய முயற்சி மேற்கொண்டாலும் பாஜகவோட இணைத்து பார்க்கப்படுது? அதில் என்ன லாஜிக்கு? இல்லை, அதனுடைய தொடக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க, அதனுடைய விளைவுகளை பாருங்க. இப்போ நீங்க சொன்ன எல்லா நடிகர்களுமே கண்டிப்பா ஆன்டி திராவிடியன்கிற கான்செப்ட் ஓட்ட தான் பெற போறாங்க. அப்ப யாராவது திராவிட எதிர்ப்பு பேசினாலே உடனே பிஜேபி பி டீம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறோமா? பாஜகவினுடைய இன்று அடிப்படையே அவங்களுடைய பசிக்கு தேவைங்கிறது திராவிட எதிர்ப்பு தான். இந்தியாவிலே அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் பிரச்சனை திராவிடத்தோட தான். அது 1925 இருந்து இருக்கு. இங்க சுயமரியாதை இயக்கம், அங்க RSS தொடங்கின காலகட்டத்திலிருந்து அந்த பிரச்சனை தான். அவங்களுக்கு பிஜேபியின் ஐடியாலஜிக்கல் எதிரி மம்தா கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, டி சிவகுமார் கிடையாது. இப்போ அவங்களுடைய எதிரிங்கிறது திராவிடம் தான். அவங்களுடைய பாஜக ஐடியாலஜி பிராமின் ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கு எதிரான ஒரே இயக்கம் இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. ஸோ அவங்களுக்கு திராவிடம்ங்கிற அந்த ஐடியாலஜி கான்செப்ட் ஆகணும். உங்களுக்கு கட்சி இல்லை, திமுகங்கிற கட்சி பிரச்சனை இல்லை, அது பேசுகிற அந்த ஐடியாலஜி மாநில சுயாட்சியிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு அடிப்படையில் எதிரானது. இந்திய எதிர்ப்பு பேசுறது திராவிட கட்சிகள், இந்துத்துவ எதிர்ப்பு பேசுறது திராவிட கட்சிகள். இங்கே தொகுதி மறுவரையிலேருந்து எல்லாத்திலையும் மொழி அடிப்படையில் பார்க்கணுங்கிறது. இங்கே தான் பார்ப்பன ஆன்டி பிராமின் கான்செப்ட், வடவர் எதிர்ப்பு, இப்போ நார்த் இந்தியன் இங்கே இன்வேட் ஆகக்கூடாது, இது எல்லாமே இங்கே 100 வருஷமாக தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறான். யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா இங்கே உள்ள இடதுசாரிகளோ மற்றவங்களோ காங்கிரஸோ பேசலை, இந்த திராவிட கட்சிகள், இந்த பெரியார் அண்ணா கலைஞர் வழி வந்தவங்க, அந்த ஐடியாலஜிக்கலான ஒரு இது இருக்குது. அப்போ இதை யார் பண்ணுவாங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு நபர், அதே சமயம் இந்துத்துவ முகம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் ஓடுபட மாட்டான். அப்படிங்கிறப்ப இப்போ விஜயெல்லாம் ஒரு பாப்புலர் முகம் எடுத்தோடனே, அப்பா நான் பெரியார் தான்ப்பா, எப்பா கொள்கை எதிரி பாஜக, இது ஒரு சேஃப்டியான இது எடுத்தோடனே. ஏன்னா என்னை நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க, ஆனால் நான் திராவிட எதிர்ப்பு பேசுவேன். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை வரையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் கேட்குற மாதிரி தொடங்கும் போதே அப்படியே கமலை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ரஜினி வேற, கமலை பிஜேபி ஏற்குதோ இல்லையோ, கமல் ஐடியாலஜிக்கலாவே திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் தாங்க. அவருடைய திரைப்படங்கள், அரசியல் எல்லாம் அந்த திராவிட இயக்க எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்க. அவர் எப்ப இருந்து திமுக ஆதரவு பேச ஆரம்பிச்சாரு? திமுக எதிர்ப்பு இல்லை, அவங்களாம் ஐடியாலஜிக்கலாவே திராவிட எதிர்ப்பாளர்கள் தான். அவருடைய எந்த இதுவுமே மாநில சுயாட்சிக்கு ஆதரவு இருக்காது. உங்களுக்கு திரைப்பட இதுக்கு தென்னிந்தியான்னு இருக்கு, இப்பதான் சென்னை தமிழ்நாடு தனியாயிருச்சு, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னாங்க. ரஜினிகாந்த் ஆளா வந்து தமிழ்நாடுக்கு வைங்க, ஏன்னா ஆந்திராவுக்கு தனியா இருக்குன்னு சொன்னாரு. கமல் வந்துட்டு இந்திய திரைப்பட சங்கம் வைங்கன்னாரு, இந்திய நடிகர் சங்கம். ஆமா, அவர் திராவிட கான்செப்டுக்கு எதிரானவருங்க. அவரு இயல்பாகவே கர்நாடகா பிரச்சனையில தண்ணி தரணும்னு ரஜினி கூட சொல்லிடுவாரு, கமல் பேச மாட்டாரு. இப்போ அவர் திமுகல இருக்கலாம், நாளைக்கு எதுல கமல் தானங்க தமிழ்ல இருந்து பிறந்தது கண்டனம்னு சொல்லி அது ஒரு வரலாற்று ஆய்வு அடி வாங்கினாரு. அது ஒரு ஆய்வா, அதெல்லாம் அவங்க அறிவுஜீவியா கடவுள் மறுப்பு பேசுவாரு நாத்திகங்கிற அடிப்படையில், அதெல்லாம் அறிவுஜீவி தளத்துல இருந்து பேசுறது. உணர்வு தளத்துல, ஆமா உணர்வு தளத்துல, கொள்கை தளத்துல அப்படி கிடையாது. நீங்க கேட்டதுக்கு சொல்றேன், அதாவது இந்துத்துவ முகமல்லாத ஏதாவது ஒரு பிரபலத்தை வைத்து பாஜக தொடர்ந்து முயற்சித்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஒரு கூறு தான் அண்ணாமலை. ஆமா, அண்ணாமலை அப்படிதான்.